ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்மளோட ஃபேமிலியில் நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டஃப் மசாலா எக் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம முட்டை போண்டா தனியாக சாப்பிட்ருப்போம், மசாலா போண்டா தனியாக சாப்பிட்ருப்போம். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து சாப்பிட்றதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்க போகுது. இது டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸுங்க. டீ சூடாகவும் இந்த போண்டா ரொம்பவே கிறிஸ்பியாக ஸ்பைசியாகவும் இருக்க போகுது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டஃப் எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஈஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வெதுவெதுப்பான அளவு சுடுதண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து கலக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே நல்லா பொங்கி நிறையா வரும். அப்புறம் நம்ம எடுத்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம சமையலுக்கு சேர்த்துற சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸ்ட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதையே இதனோட சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்குவோம். இது கூட மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். காஞ்சி போகாமல் கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அளவுக்கு இதை ஊற வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பின்னாடி கருவேப்பில்லும் பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த மாவுக்கு ஸ்டஃபிங்க்கு தான் இது செஞ்சுட்ருக்கேன். இப்போ போதும். இந்த அளவுக்கு வதங்கினா ஒரு பெரிய சைஸ் ஒரு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது கூட கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கிட்டு இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குவோம். தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. இது கரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை வேக விடலாம். இப்போ இந்த மசாலாவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்து கொஞ்சமாக வேக வச்சு அதை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெந்தது தாங்க, பாதி வெந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் இது நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். மசால் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்கி இதை ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இனி நம்ம இதை இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்புறமா ஸ்டவ் பண்ணலாம். மாவில் ஈஸ்ட்டு சேர்த்து பிசைஞ்சு வச்சுருந்தோம். அது நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுருக்கேன். செஞ்சு லைட்டாக நம்ம
சப்பாத்தி கல்ல இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் என்ன செய்ய போகிறோன்னா, இதை உள்ளே நான் முட்டையை தான் வைக்க போகிறேன், வேறு எதுவும் இல்லை. முட்டையை வச்சு இதை மூடி நான் எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். மாவு தேய்ச்சிட்டா இந்த மாவை நான் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை நம்ம இதனோட வச்சுட்டோம். வச்சு செஞ்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டையும் நான் இதுக்கு மேலே வச்சுக்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர், சேர்த்துட்டேன். இதை நான் இப்படியே எடுத்து இப்படியே மடிச்சிருங்க. அப்படியே சின்ன சின்னதாக நம்ம சாரீ மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி மடிங்க. இந்த சின்னதாக சின்னதாக அப்படியே சேர்த்து மடிச்சிருங்க. எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மடிச்சிட்டோம். இந்த மாதிரி நல்லா சுருக்கல்லாமல் எல்லா முட்டையை நல்லா இப்படி மூடி வச்சு நல்லா மடிச்சிருங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு போகாத அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம இப்படியே நம்ம ஒன்றொன்னா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இந்த மாதிரி முட்டை இப்படி திருப்பி வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டை வந்து உடையாது, பிரிஞ்சு போகாது. நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றொன்னா இதில் போட்டுக்குவோம். மெதுவாக போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா நல்லா திருப்பி போட்டிருங்க. நல்லா உப்பி நல்லா பெருசாக பன்னு மாதிரி வரும். இப்போ எல்லா சைடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. 2 சைடு திருப்பி போட்டு பன்னு மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள பாருங்கள் நல்லா பன்னு நல்லா அந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து ஒரு சைடும் 2 சைடும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இருக்கும் மசாலா பன், நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஸ்டஃப்டு எக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.